அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாசி இறந்த காலத்தை பற்றி நாம் படித்து கொண்டு வருகின்றோம். இறந்த காலத்தின் இறுதி காலம்தான் மாசி ஷக்கி, சந்தேகத்துக்குரிய இறந்த காலம். மாசி ஷக்கி, இதற்கு ஆங்கிலத்தில் பாஸ்ட் dubious tense என்று சொல்லுவார்கள். பாஸ்ட் dubious tense. நாம் கற்றிருக்கின்றோம் மாசி முத்துலக். உங்கள் எல்லோருக்கும் மாசி முத்துலக் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஓ ஆயா, ஓ ஆயே, து ஆயா, தும் ஆயே, மே ஆயா, ஹம் ஆயே. அதனுடைய பெண்பால் ஓ ஆயி, ஓ ஆயி, து ஆயி, தும் ஆயி, மே ஆயி, ஹம் ஆயி. அந்த மாசி முத்துலக் மீது ஹோகா சேர்ப்பதின் மூலமாக இந்த மாசி ஷக்கி பாஸ்ட் dubious tense உடைய படர்க்கை மெஸ்கியூலின் ஆண் பாலின் ஒருமைப்பாடு சிங்குலர் உண்டாகிவிடும். பாருங்கள், ஓ ஆயா. ஆயா என்பது அனைவருக்கும் தெரியும், மாசி முத்துலக். இந்த ஆயாவின் மீது நாம் ஹோகா சேர்க்கின்றோம். ஓ ஆயா ஹோகா. அதனுடைய பன்மை ஓ ஆயே ஹோங்கே. மாசி முத்துலக்குடைய பன்மையின் மீது ஹோங்கே சேர்ப்பதின் மூலமாக பன்மை உண்டாகிவிடும். ஓ ஆயா ஹோகா, அவன் வந்திருக்கலாம். ஓ ஆயே ஹோங்கே, அவர்கள் வந்திருக்கலாம். து ஆயா ஹோகா, நீ வந்திருக்கலாம். தும் ஆயே ஹோங்கே, நீங்கள் வந்திருக்கலாம். இங்கே ஹோகே என்று நாம் சொல்லுவோம். அதாவது இங்கே பன்மையில் ஹோங்கே என்ற ஒரு நூன் வந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த செகண்ட் பர்சன் தும் ஆயே ஹோகே வரும் பொழுது நாம் நூனை கொண்டு வர மாட்டோம், நூனை ஒமிட் பண்ணுவோம். அதாவது நூனை அந்த இடத்துல இருந்து லாமாக்குவோம். தும் ஆயே ஹோகே. மே ஆயா ஹூங்கா. பாருங்கள், ஹோகாவுக்கு பதிலாக நாங்கள் ஹூங்கான்னு சொல்லுவோம். அதாவது ஒருமையில் ஹோகா, இங்கேயும் ஒருமையில் ஹோகா. இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் முத்தக்கல்லிமில் மே ஆயா ஹூங்கா என்று சொல்லுவோம். ஹம் ஆயே ஹோங்கே. அதே போன்று தான் முஅன்னஸிலும், அதாவது பெண்பால் படர்க்கை அவதானிங்கள். முஅன்னஸ் ஓ ஆயி. அதாவது எங்களுக்கு தெரியும் மாசி முத்துலக் ஆயி என்று இருக்கும். ஓ ஆயி, ஓ ஆயி. இதில் நாம் முஅன்னஸாக மாற்றுவதற்கு ஹோகி சேர்க்க வேண்டும். மாசி முத்துலக்கின் மீது, ஆயி என்ற மாசி முத்துலக்கின் மீது ஹோகி சேர்த்திருக்கின்றோம். மேலும் பன்மையில் ஹோங்கி சேர்ப்போம். ஓ ஆயி ஹோங்கி, ஹோங்கி. மே து ஆயி ஹோகி, நீ ஒரு பெண் வந்திருக்கலாம். தும் ஆயி ஹோங்கி. மே நான் ஆயி ஹூங்கி. ஹம் நாங்கள் ஆயி ஹோங்கி. இப்பொழுது இங்கே பன்மையினுடைய வார்த்தைகளும் இந்த முத்தக்கல்லிமுடைய வார்த்தையும் ஒன்று போல் வந்திருக்கிறது. என்றாலும் உச்சரிப்பில் வித்தியாசம் என்கிறதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஓ ஆயி ஹோகி, அவள் வந்திருக்கலாம். ஓ ஆயி ஹோங்கி, அந்த பெண்கள் வந்திருக்கலாம். து ஆயி ஹோகி, நீ வந்திருக்கலாம். தும் ஆயி ஹோங்கி, இங்கேயும் ஹோங்கி தான், இங்கே பன்மையிலும் ஹோங்கி தான். அதில் வித்தியாசம் கிடையாது. முசக்கரில் ஆண்பாரில் நாங்கள் ஹோகே என்று சொன்னோம். மாறாக இங்கே நூன் வரும்.
அங்கே நூன் வரமாட்டாது. மே ஆயி ஹூங்கி, இப்பொழுது இந்த ரெண்டும் ஒன்று போல் உங்களுக்கு விளங்குகிறது. என்றாலும் இது பன்மை ஆஇ என்று இருக்கிறது. இது ஒருமை ஃபர்ஸ்ட் பர்சன் முத்தகல்லிம் தன்னிலை. மே ஆயி ஹோங்கி பாருங்க, மே ஆயி ஹூங்கி, அதாவது இது ஆயி ஹோங்கி ஹோ என்று படிக்க வேண்டும். என்றாலும் தன்னிலையில் இதே போன்று தான் இதை எழுதினாலும் கூட உச்சரிப்புல மே ஆயி ஹூங்கி என்று எழுத வேண்டும். ஹம் ஆயி ஹோங்கி. எனவே விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மாசி ஷக்கி பாஸ்ட் துபியஸ் டென்ஸ் நாங்கள் படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனை வைத்து எங்களுக்கு வசனம் அமைக்கலாம். அத்துடனே உருது மொழியை நீங்கள் இந்த முறையில் கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு என்றும் உருது மறக்காத ஒரு நிலைப்பாடு ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதே முறையில் மனப்பாடம் இட்டு கொண்டு வாருங்கள். இது மனப்பாடம் இடுவது சிரமமான ஒரு காரியம் இல்லை என்று இப்பொழுது உங்களுக்கு ரொம்பவும் தெளிவாக இருக்கும். மாசி ஷக்கின் உடைய ஓரிரு உதாரணங்களை நாம் அவதானிப்போம். எனது தந்தை நாளை இந்த நேரத்தில் கண்டி வந்திருக்கலாம். பாருங்கள், மேரா பாப் என்று கூற முடியும். ஆனாலும் மேரா பாப் என்று சொல்லி நாம் பாவிக்கிறதுனால கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கும். மேரே பாப் என்று நாங்கள் சொல்றதுனால கொஞ்சம் மரியாதை கூடுதலாக இருக்கும். இவைகளுடைய வித்தியாச பேதங்கள் மற்றும் இவைகளுக்கு உண்டான சில நுணுக்கங்கள் இருக்கின்றது. அதனை நான் உங்களுக்கு பிறகு கற்றுத்தருவேன். பாருங்கள், மேரே பாப் எனது தந்தை, கல் நாளை, இஸ் வகத் மே இந்த நேரத்தில், இஸ் வகத் மே இந்த நேரத்தில், கண்டி ஆயா ஹோகான்னு சொன்னால் மரியாதை குறைவு. அதனால் நாங்கள் இங்கே பன்மையாக பாய்ப்போம். ஏனெனில் தந்தையை நாங்கள் மரியாதையாக பேச வேண்டும், மரியாதையாக அவர்களை பற்றி கூற வேண்டும். அதனால் நாம் ஆயா ஹோகாவுக்கு பதிலாக ஆயே ஹோங்கே என்று பாய்ப்போம். ஆயே ஹோங்கே. என்னுடைய தந்தை மேரே பாப், கல் நாளை, இஸ் வகத் மே இந்த நேரத்தில், கண்டி கண்டிக்கு, ஆயே ஹோங்கே கண்டிக்கு வந்திருக்கலாம். கண்டிக்கு வந்திருப்பார்கள் இல்லை, மாறாக கண்டிக்கு வந்திருக்கலாம் என்று நாங்கள் ஒரு பாஸ்ட் டென்ஸுடைய, அதாவது மாசினுடைய ஒரு கருத்தை தான் கொடுப்போம். இன்னும் பெண்பாலில் இதற்கு ஒரு உதாரணத்தை அவதானிப்போம். ஓ அவுரத் அந்த பெண், ஓ அவுரத் அந்த பெண், பச்சா பச்சாண்டா பிள்ளை, பச்சா ஜனா ஹோகா, ஜனா ஹோகா. இங்கே ஓ அவுரத் நே என்ற ஒரு அடையாளத்தை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஓ அவுரத் நே. இதனை நான் மறுபடியும் எழுதுகின்றேன். ஓ அவுரத் நே, நே அந்த பெண், பச்சா ஜனா ஹோகா. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அவுரத் என்றால் பெண்பால், இதனால பச்சா ஜனி ஹோகி என்று தானே வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். என்றாலும் இங்கேயும் ஒரு சட்டம் இருக்கின்றது, அதனையும் பிறகு படிப்பீர்கள். மிகவும் இலகுவான விஷயம்தான். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு அதனை சொல்லித்தர முனைய மாட்டேன். காரணம் என்னண்டா, சில நேரம் உங்களுக்கு அது ஒரு சிரமமாய் போல விளங்க ஆரம்பித்துவிடும். என்றாலும் இந்த நே உடைய வார்த்தை வந்துவிட்டால் இங்கே செய்யக்கூடியவர் நாம் பார்க்கிறது இல்லை, மாறாக செய்யப்படக்கூடிய விடயத்தை தான் பார்ப்போம். அந்த செய்யப்படக்கூடிய விடயத்தை வைத்துத்தான்
வினை சொல் மாறும். அது பிறகு நீங்கள் மிகவும் தெளிவாக கற்றுக்கொள்வீர்கள். அந்த அடிப்படையில் ஓ அவுரத்னே பச்சா ஜனா ஹோகா, பச்சாங்கிறது ஆண்பால், நே வந்ததன் காரணமாக இங்கே அவுரத் என்ற பெண்ணை பார்த்து ஃபியல் அதாவது வினை சொல் மாறுவதில்லை, மாறாக பச்சா என்ற செயற்படு சொல்லை பார்த்து தான் வினை சொல் மாறும். वो औरत ने बच्चा जना होगा. அல்ஹம்துலில்லாஹ். மாஜி ஷக்கி உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸுடைய பகுதியிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.